rolling action சொல்லுங்க ப்ரோ பை. Get ready, soldier. Hi soldiers. போன வீடியோ இல்லாம இந்த VR ஹெட்செட் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த VR ஹெட்செட்ல இருக்கிற டுட்டோரியல் கேம் ஆடி பார்த்திருந்தோம். பட் VR ஹெட்செட் அது மட்டும் கிடையாது. பொதுவா VR ஹெட்செட் முதல்ல வரும்போது PC VR தான் இருந்தது. அதே மாதிரி நீங்க ஒரு VR ஹெட்செட் வச்சிருக்கீங்கன்னா அது நீங்க PC தான் நீங்க கனெக்ட் பண்ணி விளையாட முடியும். தனியா விளையாட முடியாது. பட் Oculus Go-க்கு அப்புறம் வந்த Oculus Go, Oculus Quest and Oculus Quest 2 அத இந்த ஹெட்செட் இதெல்லாம் பார்த்தா ஸ்டாண்ட் அலோன் VR ஹெட்செட். இதுல நீங்க PC இல்லாம கேம் ஆட முடியும். அந்த மாதிரி ஒரு கேமை தான் நம்ம போன வீடியோல பார்த்திருந்தோம். பட் என்னதான் இந்த VR ஹெட்செட் ஸ்டாண்ட் அலோனா இருந்தாலும் PC VR கிட்ட வரவே முடியாது. ஏன்னா PC VR தான் கெத்து. So, இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த PC VR தான் பார்க்க போறோம் இந்த Oculus Quest 2ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளோட டீம் பின்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த VR ஹெட்செட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறாங்க. அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க பிரபுவன் VR ஹெட்செட்டை பார்க்க போறாரு. ஸோ இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்த VR ஹெட்செட்டை PC-ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க PC டாக், இது உங்க PC டாக் ரிவ்யூஸ் Oculus Quest 2 Part 2. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம கிட்ட VR ஹெட்செட் இருக்கு அண்ட் ஒரு கேமிங் லேப்டாப்பும் இருக்கு. அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்ண இல்லையா, எப்படி கனெக்ட் பண்றது தெரியலையப்பா. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு டைப் சி போர்ட் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த ஹெட்செட்டை சார்ஜ் பண்ணுறதா யூஸ் பண்ணுவோம். பட் இதை சார்ஜ் மட்டும் போட முடியாது, இது கூட வச்சு நம்ம PC VR கேம் ஆட முடியும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு டைப் சி கேபிள் தேவை. அந்த கேபிள் Oculus நமக்கு கூட தர மாட்டாங்க. அண்ட் Oculus லிங்க் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ரேட் வச்சு வித்துட்டு இருக்காங்க. பட் அந்த கேபிளை விடவே தேர்ட் பார்ட்டி கேபிள்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி கேபிள் தான் இப்போ நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம். இதுதான் அது கேபிள் கிரியேஷன் அப்படின்ற ஒரு பிராண்ட். எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் இந்த பிராண்ட் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த Oculus Quest டீம் அதையும் கனெக்ட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதுக்கான சாஃப்ட்வேரை நம்மளோட லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணணும். அதை நம்ம பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்மளோட லேப்டாப்ல நம்மளோட Oculus சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செட்டப் யுவர் Oculus Quest 2 லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி உள்ள போவோம். ஏர் லிங்க் அண்ட் லிங்க் கேபிள்னு சொல்லிட்டு ஸோ டவுன்லோட் Quest 2 PC ஆப் இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். வெல்கம் டு Oculus கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய இருக்கும். அது 13 வயசுக்கு மேலே இந்த Oculus Quest வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, சில விஷயங்களை இதை வச்சு பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ட்ரை பண்ணணும். ஸோ அதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ அது என்னன்றது நீங்களே பார்த்து படித்து தெரிஞ்சுங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியல, படிக்க போகிறது இல்லை. அக்ரி இங்கே பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட Oculus ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம நெக்ஸ்ட் கொடுப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா என்ன சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். க்ளோஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்தா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சைன்இன் பண்ண சொல்லுது. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பிரஸ் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து Oculus டிவைஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு Facebook அக்கௌண்ட் வேணும். அதே நம்மளையும் பார்த்தீங்கன்னா Facebook வச்சு சைன்இன் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவைஸை செலக்ட் பண்ண சொல்லுது. நம்ம வச்சு ஒரு டிவைஸ் தான், அதுதான் இந்த Oculus Quest 2. அண்ட் ஸோ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அந்த Oculus Quest 2 வந்து நீங்கள் ரெண்டு வழியாக வந்து PCயில் லிங்க் பண்ண முடியும். அது வந்து என்னன்னா Oculus லிங்க் கேபிள் வழியாக, தேர்ட் பார்ட்டி கேபிள் இருக்கு இல்லையா, இந்த கேபிள் வழியாக பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஏர் லிங்க் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 ரவுட்டர் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஒயர்லெஸ்ஸாகவே இந்த Oculus Quest 2 வந்து நீங்கள் PC VR கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் நம்ம கிட்ட Wi-Fi 6 ரவுட்டர் இல்லை, அதனால வந்து நம்ம வந்து கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணலாம். ஓகே சோல்ஜர்ஸ், பாருங்க இது வந்து ஒரு 5 மீட்டர் 16 ஃபீட். ஸோ எதுக்கு இவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து கேம் வந்து ஆட முடியும் ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டைப் பியை வந்து நம்ம வந்து PCயில் கனெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம லேப்டாப்பில். அண்ட் இன்னொரு முனை இருக்குது இல்லையா, இந்த இருக்கு பாருங்க, டைப் சி எல் ஆங்கிள் மாதிரி இருக்கு பாருங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணலாம்னா டைப் சி போட்டிருக்கா இதில் கனெக்ட் பண்ணுற முன்னாடி இந்த கேபிள் இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம போகிறது ஈஸியாக இருக்கும். இங்கே இதை கனெக்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த வெல்க்ரோ இருக்கு இல்லையா, இது கிளண்டு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக இதோட டைப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டைப் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் டிக் காட்டுது. கண்டிப்பாக நம்ம கண்டினியூ கொடுப்போம். ஸோ இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம், இதில் பார்த்தா டெஸ்ட் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ GBps வந்து நம்ம இந்த கேபிளில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி சொல்லணும். நமக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 1.9 GBps அது இருக்கணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் வந்து 2 GBps கிடையாது. ஜிகாபைட் இல்லை ஜிகாபிட் ஆக்சுவலாக. இப்போ என்ன பண்ணலாம்னா கண்டினியூ கொடுத்துரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா VR ஹெட்செட் போட்டு பார்க்க சொல்கிறாங்க. அந்த அப்டேட் இருக்கு. அதே இப்போ தான்டா போட்டேன், அதுக்கிட்ட அப்டேட்டா போங்கடா, அவங்க அப்டேட்டு தேவையில்லை. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம VR ஹெட்செட்டை போட்டு VR ஹெட்செட்டில் என்ன தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், வந்துருச்சு. Welcome back sir. என் கையில் வந்துருச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது கேட்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, ஸோ அதே விஷயம் தான். காலில் விழல, இது பார்த்தீங்கன்னா கார்டியன் செட் பண்ணுறேன். கார்டியன் செட் பண்ண நம்ம கார்டியன் பண்ண போகிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து
ஆக்லஸ் கொஸ்ட்டை வந்து நம்மளோட பிசியை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா கேம் ஆட வேண்டியதான். வருது. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செட்டப் ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இங்கே தெரியுதுங்களா? ஸோ 2 இடத்துலையும் தெரியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ல இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆல்ரெடி நம்மளோட விஆர்எஸ் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் தலைக்கு மேலே அந்த கேபிள் பின்னாடி பார்த்து பாருங்க, மேட்ரிக்ஸில் வர மாதிரி இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஸ்டீமில் தான் கேம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டீமில் வந்து நம்ம வந்து கேம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். என்ன கேம் அப்படின்னு சொல்லுவேன், சூப்பர் ஹாட் விஆர். இது பிசி வெர்ஷனும் இருக்குது. நம்ம ட்ரை பண்ண போகிறது விஆர் வெர்ஷன். Super. வா 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 வாடி வாடி. ஓகே சோல்ஜர்ஸ், கேம் பார்த்தீங்கன்னா வந்து விட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா கேம் பார்த்தீங்கன்னா பாதியில் தான் இருக்குது. இதுங்களா, இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ரூம். கதைப்படி பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஆர் டெவலப்பர். உண்மையாலும் அதே தான், பட் ஆனால் கதைப்படியே விஆர் டெவலப்பர் தான். விஆர் கேம் வந்து டெவலப் பண்ணி இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ரூம் பே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட அச்சீவ்மெண்ட். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் வச்சிருக்கோமா. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு. இது பாருங்க, மேட்ரிக்ஸ். யார் சாமி இவன்? ரொம்ப ஓவரா இருந்துன்னா எடிட் வச்சுக்கீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம கெஸ்ட் மோடில் போகலாம். அது வரைக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதை மாதிரி கெஸ்ட் 1 கெஸ்ட்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஸோ இப்போ என்ன பண்ணால் இது எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போடலாம். ஆல்ரெடி நான் அடித்து உடச்சிருக்கேன். ஸோ இது பாருங்க, இது வந்து விஆர் ஹெட்செட். கேமுக்குள்ளே ஒரு விஆர் ஹெட்செட். அந்த விஆர் ஹெட்செட்டை போட்டுக்கலாம். எடுத்து போடு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து என்ன மாதிரி கேம்னா, நீங்கள் மூவ் ஆனீங்கன்னா டைம் மூவ் ஆகும். இப்போ கன்று இருக்குங்களா, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் எப்போ கன்று எடுக்கணும், கேம் ஸ்டார்ட் ஆகிடும். 3 2 1. இங்கே பாருங்க, என் முன்னாடி ஒருத்தர் இருக்கான், மூவ் ஆக மாட்டான். ஏன்னா நான் மூவ் ஆகலை. இப்போ நான் மூவ் ஆனேன்னு வைங்களேன், இல்லை மூவ் ஆக மாட்டேன். ஃபஸ்ட் ஸ்டேஜில் அதெல்லாம் மூவ் ஆக மாட்டான். டேரெக்டாக நெத்தி போட்டில் வச்சு சுட்டுடலாம். திருச்சிதான் வரீங்க. டைம் மூவ்ஸ் வென் யூ மூவ். நான் அப்படியே நிற்கிற மூவ் ஆகலை. சூப்பர். ஐயோ தெரியாமல் செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டேன். வந்துட்டாங்க. அது ஒருத்தர் வரா. வாடா. 2 பேர் வாடா. வாடா. செத்து போடா. சாவுங்களா. சத்தியமாடலே நான் பார்த்தேன். ஒரே அடி இப்படி கைய வச்சு வாங்குடு எனக்கு கேக்குது சத்தம். இப்போ அடுத்த ஸ்டேஜ் போவோம். வாங்கடா. ஓய். ஐயோ பிரபு சுத். நான் குமார் அவசரப்பட்டிய கிராப். பொறுமையா போய் வாடா. செத்து போறா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இங்க பாருங்க சோல்ஜர், போன் இருக்கா? இந்த போனை போய் எடுக்கலாமா? ஹலோ. வெயிடி போன கீழே. நடந்து வர. வாடா. சுற்றாத. சுட்டா. வருது. அட விலகு. முன்னாடி கேட்ச் பிடிச்சா கை வெடிச்சு போய் கீழ அடிச்சு பறக்க விட்டுறேன். சாவுடா. வேற மாதிரி பாத்தீங்களா வரவே? சிங்கம் மாதிரி நிக்கிறான். சாவுடா. ஐயோ கண்டு தெரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, நெஞ்சா என்ன? ஐயோ எங்க போயிடுச்சு? புஷ்பான்னா ஃப்ளவர் நினைச்சியா? ஃபயரு. என்னடா கன்னு வச்சு நிற்கிறீங்க முன்னாடி? ஐயோ 3 பேர் நிற்கிறானுங்க. 3 2 1. என் பார்வை பறிபோய் விட்டதே. இந்த கையில போட்டு அந்த கையில பிடிக்கிறாங்க. என்ன எங்க நிக்கிறீங்க முன்னாடியே? இங்க பாத்தீங்களா ஏர்போர்ட் ஆக்சுவலா A2D மாநாடு. நான் போட்டதை சுட்டுட்டா. நில்றாடா. அடுத்த பொருள் எடுக்கிறேன் கையில. ஐயோ வேற மாதிரி சாடா. போட்டானுங்க.
அடுத்து ஒரே ஒரு லாஸ்ட் ட்ரை பண்ணிட்டவா? என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. புடிச்சா சாவுடா. நான் பெருசு இதான் முஸ்தி தெரியுமா? அங்க போடுறா கிட்டே தூக்கி போட்டேன்டா. அம்மனை போட்டு செத்துறானா கம்மியா இருக்கும். செத்துடா. ஐயோ போச்சே. அங்க ஒரு டீ ஷேப்ல போயிருக்காரா புல்லட் காலியா இருக்காங்களா? சுட்டா இவனுங்கிட்ட கேள்றா, டெய்லி 2 தடவை உன்னை பத்தி பெருமையா சொல்லுவேன். ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட கோட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம டீம் கிட்ட கொடுக்கணும். யாரு அடுத்து ட்ரை பண்ண போறது? வாங்க கேக்கே அதெல்லாம் காட்டுறா. கேக்கே வாங்க. கலகம் எல்லாம் கைத்துட்டு கடையில் இடிச்சு கொஞ்சம் பில்டப் பண்ணு. எங்க அண்ணன் வேலையில வந்துட்டாருடா. கேக்கே என்ட்ரஸ். ஹலோ 1 2 3 கேக்குதா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? ஓகே சோல்ஜர்ஸ், கேக்கே ரெடி. ஓகே சோல்ஜர்ஸ், ஆக்சுவலி அந்த கேம் நான் பிசியில் ஆடி இருக்கேன். பட் ஆனால் விஆரில் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதெல்லாம் வந்து ஸ்கூல்லே பண்ணிட்டேன். சரி எடுத்து 2 பேரும் போட்டாச்சு. சாவு வாய்ஸ்ல டப்பிங் கொடுக்குறாரு. இங்கேயும் வந்து டப்பிங் வேலை பார்க்குறாரு. கோழி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுக்கிறேன். இந்தியாவில் இது வரைக்கும் எவனும் எடுத்தது இல்லை. ஒரு வழியாக பார்த்தா முடிச்சிட்டோம். வா சூப்பர், கை தட்டுங்க எல்லாம், கை தட்டுங்க. ஓகே ஆக்சுவலி கேமரா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் மை காட், இங்க இருக்க முடிச்சிட்டேன். அச்சை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரே ஷாட்ல முடிச்சிட்டேன் நினைக்கிறேன். என்ன ஒரு வெள்ளையா இருக்கு. வாவ் நைஸ். இந்த படம் வந்து இப்போ பார்த்தோன்னா வந்து பிசி டாகோட ரூம்குள்ளே வந்துட்டோம். ஏதோ பீன் போட்டிருக்கு. சூப்பரா டிஸ்க் பி. அடுத்த சீரியல் போட போகிறோம். போட்டாச்சு. போ சர்வம் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த இடம் மாதிரியே இருக்குது. நல்ல வழியாக ஆகும். சாவும்ல ஜெயிச்சுட்டே இருக்காரு. காண்டா இல்ல இவர் வந்ததுல இருந்து ஜெயிச்சுட்டே இருக்காரு. ஆக்சுவலி பாருங்க பயங்கரமா இருக்குது ஐஆர்ல பாக்குறதுக்கு. ஐயோ ஐயோ எப்படி சொன்னாலே தெரியல. அவரை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். ஜேசனா டக் ஹண்டர் போடி கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஓகே அடுத்த ஸ்டேஜ் போலாம். நீ அப்படியே அந்த ஃப்ரேம்ல வந்து மறைஞ்சிடு. டீ ஷேப்ல நில்லு. பாருங்க இருக்கு புதிய டிராகன் சில இருக்கு. ஐயோ ப்ரோ 2 பேர் வரானுங்க ப்ரோ.
ஐயோ இந்த பக்கத்துல வரானுங்க bro. ஓ ஐயோ ரெண்டாவது லைஃப் இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கிறது. ஸோ சேட். ஐயோ சரி ஓகே அதோட லைஃப் முடிந்து விட்டது. ஓகே நான் கழட்டிக்கலாமா? ஸோ ஒரு வழியாக முடிந்து விட்டது. ஆக்சுவலி வந்து இது மாதிரி கேம் நான் அந்த கேம் ஆல்ரெடி பீஸில் விளையாடிருக்கேன். ஆனால் வந்து விஆர் ஆல்பம் பக்காவாக வேறு லெவலில் இருக்குது. ஓகே சரி கேம் சரி இந்த கேமில் ஜெயிக்கணுன்ற கொஸ்தான் நான் வந்து எப்படி சொல்கிறது தோக்காம ஆடினு தான் புது ஆடினேன். இதே வந்து சாதம் வந்தாடி பக்காவில் சுற்றி பார்த்துருப்பேன். இது பக்கா வேறு லெவலில் இருக்குது. சொல்லுது நம்ம கேம் ஆடும்போது பார்த்தீங்க அப்படின்னா FPS கேம் ஆனாலும் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தா வந்து ஸ்க்ரீனையும் தாண்டி கேமுக்குள்ளேயே போன மாதிரி ஃபீல் வந்துச்சா? ஆமாம் வந்து சரி வந்து இன்னும் கொட்டா ஆடிட்டு இருப்பேன். பிரபு சதீஷ் 2 பேர் இருக்கீங்க. ஓரமாயிடுது. போலாமா? ஹலோ எவ்ரிவன். ஓகே சோல்ஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்து வெளியே அனுப்பிச்சாச்சு. வெளியே போ. நீ போ நீ வா. பிரபு போடுங்க வண்டியில் போடுங்க. இருடா நான் கையில் மாட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட். வேணா கையில் வளையாப்பு சந்தனம் மட்டும் தான் மிஸ். ஓகே சோல்ஜர்ஸ் பிரபு துரதிர்ஷ்டவசமாக இவர் விட்ட ஸ்டேஜில் ஆடுவீங்க. என்ன சொல்ற? ஆமா 3 ரவுண்டு தோத்துறேன். ரெட்பில் எடுக்கலாம் ப்ளூபில் எடுக்கலாம் சொல்லுங்க. சரி அப்போ எனக்கு வந்து 7 லைஃப் வேணும். எடுத்தாலும் 3 லைஃப் போயிடும்டா. அது ப்ராக்டிஸ் பண்றதுல பிரபுக்கு வந்து 2 லைஃப் வந்து இதாம தர போறோம். ஆடாவது இதாயிடுச்சு. ஆமா நீ தெரியற எனக்கு. அடிக்கிறப்பா தெரியுது. நான் வந்து சொஞ்சு வச்சு ஆரம்பிக்கு வா. ஐயோ கண்ணை பிடிச்சு போச்சு. அட பாவிகளா இது நியாயமே இல்லை. இருந்துச்சா? ஆட தெரியாத ஜாய்ஸ்டிக் அமுக்கடா எல்லாம் ஜெயிச்சிடுவாங்க. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சிட்டேன் பாத்தீங்கல்ல. ஓகே இப்போ சூப்பர் ஆட் வரணும்னா ஒன்று எத்தனை லெவல் இருக்கு தெரியல. புல்லட் காலி. கல்ல வச்சு புல்லட் கட்டில போடுது. ஓகே 2 லைஃப் ஓவர். பிராக்டீஸ் லைஃப் முடிஞ்சு விட்டது. முதல்ல வந்து கேம் ஸ்டார்ட். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். ரைட் சைடுல வரணும் சார். வரணும்டா. வெயிட் பண்ணு ஸ்பாம் பண்ணு. அதான். அப்பா ப்ரோ ஐயோ நான் வர மாட்டேன். படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். ஐயோ சூப்பர்டா. சூப்பர்டா கட்டறா. ஹலோ Thank you everyone. ராஜா கைய வச்சா 2 லைஃப்ஸ் தேர். ஹெலிகாப்டர்ல இருக்கோமா நம்ம? ஹெலிகாப்டர்ல வரப்பா. The last life. Okay guys, good experience. நல்லா இருந்தது. வேர்த்துருச்சு. நெக்ஸ்ட் பலியாடு. அடுத்த போட்டியாளர் வெற்றியோட தெரிவா. நான் மோசமான லெவலுக்கு குத்துட்டேன். ஆமா இப்போ
சதீஷ் வந்து கஷ்டப்பட போறாரு. பிரபு இங்க வாங்க பிரபு. உங்க சட்டைக்குள்ள ஒரு பஞ்சு இருக்கு பிரபு. பிரபு என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்க கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். இது எப்படி போச்சு உள்ள? ப்ரோ ஏதாவது இது மாதிரி ஆடிருக்கீங்களா, அதை பத்தி சொல்லுங்க. பிசியில் ஆடி இருக்கேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிசிவிஆர் ட்ரை பண்ண போறாரு. எனக்கு எக்ஸ்ட்ரா 2 லைஃப் வேணும், அது மட்டும் தான். அடி வாங்கினது நான் தான், கப்பு எனக்கு தான். 7 லைவா 7 டைம்ஸ். சரி ஓகே 7 லைஃப். ஏன்னா கஸ்டமர் ஸ்டேஜ்ல வந்து அத கொடுத்துட்டோம். ஏன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? இதுதான் த்ரில்லிங்கா இருக்கும். ஐயோ புடுறா. ரெண்டு டைலுக்கு பின்னாடி போகாது, முன்னாடி இல்லையா பட்டுச்சு. நான் எங்கடா போனேன் இப்போ? few minutes later கேம் குள்ள போயிடுச்சுடா. லைஃப் இந்த கணக்குல கிடையாது. இப்போ கணக்குல இருக்கும். டேய் பட்டுச்சுடா டேய். கணக்கு கிடையாது பந்தல. டேய் ஃபர்ஸ்ட்ல இருந்துடா. ஃபர்ஸ்ட்ல இருந்து வருது திருப்பி. ஐயோ போச்சே. ஆமா 7 லைஃப். ஐயோ 7 ஒண்ணு. பொறு போடு சூப்பர் போடு. ரெண்டு லைஃப் அவுட், 5 லைஃப் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் சுடுங்க. கரெக்டா புல்லட்ல அடிக்கும். ஸ்ட்ராட்டஜி பண்ணுவீங்களா? அப்படியே வந்துடும். நீ நினைக்கிறது நடக்காது. முக்கியம் ப்ரோ. அவனை சுடுங்க. பிஸ்கட் தீந்து போச்சுனே. அவனை பிடிச்சிருக்கா. ஐயோ சோலி முடிஞ்சுதா. எட்டி பாப்பா இந்த சைடு எட்டி பாறோம். பார்க்காத என்ன பார்க்காத. சூப்பரா. ரைட் புல்லட் காலி. ஐயோ டேய் என்னடா ஆச்சு? அப்ப வந்தான் தலைவர் அவன். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். முடியல தலைவரே. திரும்ப வர கரெக்டா நீ கண்ட வேற புல்லட்ட தடுத்த. யப்பா பொறுமையா. ரெண்டு லைஃப் இருக்கும்போது இந்த கேம் முடிச்சிட்டாரு. எப்படி ஃபீல் பண்றீங்க? இது வந்து என்ன தெரியுதுனா गाइस நெவர் சோல்ஜர்ஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா பிளேயர் ஒருத்தங்க வராங்க. வாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இங்கே பாருங்க நீங்க. நான் போட்டு பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் வந்து எப்படி நினைக்கிறீங்க? அருமையாக இருந்தது. நான் வந்து கேம் வந்து விளையாடிருப்போம். ஆனால் கேமுக்குள்ளே போய் விளையாடுற அளவுக்கு இதான் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே போன மாதிரி ஃபீல் வருது. அருமையாக இருக்கு. மனசுல நினைச்சது எல்லாத்தையும் கேட்க சொல்லிட்டாரு. அதனால பேசிக்கலி குட் கேம். நீ சொல்லு. முட்டை பண்ணா சூப்பர். நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்தது गाइस. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபன்னியா இருந்திருக்கும் நினைக்கிறேன். நிக்கான் கண்ணு தெரியுதா உனக்கு? எடிட்ல பார்த்தா தெரியும் உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு. தெரியுது, நீ மூடு.
இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க வேணும்னு சொல்லிட்டு அந்த அடுத்து என்னென்ன கேம்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீம்ல ஒரே கிரிக்கெட் ஆடுற ஒரே ஆள் அடுத்து ரெசிடென்ட் இவில் இருக்கு. ஆமா ரெசிடென்ட் இவில் நிறைய கேம்ஸ் இருக்கு. அடுத்து வந்து கேக் வந்து பெஸ்ட் விஆர் கேம்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே கொஞ்சம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. அண்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்ன்றது ஃபியூச்சர்ல வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது கேம் உங்களுக்கு ஆடி காட்டணும் அப்படின்னாலுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து கீழே இருக்கு. சேனல் ட்விட்டர் பேஜ் இருக்கு. எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு இதே மாதிரி சந்திக்கலாம். அது வரைக்கும் போயிட்டு வரோம். பாய்.